உலகமா சிலுவையா? பிரைஸ் லார்ட். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்கிற எவரும் வாழ்வடைவார். மத்தேயு எழுதிய நற்செய்தி 16வது அதிகாரம் 24 மற்றும் 25வது இறை வார்த்தைகளில் இயேசு இவ்வாறு கூறுவதை நாம் பார்க்கின்றோம். இதை வாழ்வாக்கிய பழைய ஏற்பாட்டு கால மனிதன் இத்தாய் என்று நாம் 2 சாமுவேல் புத்தகத்தில் பார்க்கின்றோம். ஆம், தாவீது அரசர் தன் மகன் அப்சலோமுக்கு பயந்து ஊரை விட்டு சென்ற பொழுது அநேகர் அவருடன் சென்றனர். மரண சூழ்நிலை. அப்பொழுது இந்த இத்தாய் என்ற மனிதன் தன் பிள்ளைகள் தன் கூட்டத்தை கூட்டிக் கொண்டு தாவீதோடு போக விரும்பி அவருடன் வருகின்றார். அப்பொழுது தாவீது அவரிடம், நீ ஏன் எங்களோட வர்ற? நீ திரும்பி போய் அரசனோட தங்கியிரு. ஏனெனில் நீ ஒரு அந்நியன், நாடு கடத்தப்பட்டவன், நேற்று வந்தவன். இன்று நான் உன்னை எங்களோடு அலைய செய்யலாமா? கால் போன போக்கில் நான் போகிறேன்ப்பா, திரும்பி போப்பா, ஆண்டவரின் பேரன்பு உன்னோடு இருப்பதாக என்று கூறுவதை நாம் 2 சாமுவேல் 15-19வது வசனத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது இத்தாய், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, என் தலைவராம் அரசர் மேல் ஆணை, வாழ்வாகட்டும் சாவாகட்டும், என் தலைவராம் அரசர் எங்கிருப்பாரோ அங்கே உன் அடியானும் இருப்பான் என்று தாவீது அரசனிடம் கூறியதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இந்த இடத்தில் அவர் ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றார். நேற்றுதான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறார். ஆனால் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அதாவது நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அப்சலோமுடன் அவர் இருக்கலாம், அல்லது உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தாவீதுடன் அவர் செல்லலாம். அவர் தாவீதுடன் போகும் முடிவை தேர்ந்தெடுக்கிறதை நாம் இங்கு பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, இந்த இத்தாய் இயேசு சொன்ன சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றி வா என்ற வார்த்தைகளை கேட்டிராத காலத்தில் வாழ்ந்து வந்தாலும் அதை கடைப்பிடித்த ஒரு அருமையான மனிதன். இவர் ஒரு இஸ்ரவேலன் அல்ல. ஆண்டவரை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் தாவீதை பற்றி கேள்விப்பட்டிருக்கக்கூடும். அவருக்கு தன் ஆண்டவர் மேலுள்ள பக்தி நம்பிக்கையும் பற்றி நிச்சயம் கேள்விப்பட்டிருக்கக்கூடும். அதேபோல் அப்சலோமை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கக்கூடும். அதனால்தான் செத்தாலும் பரவாயில்லை, பக்தி வாய்ந்த ஒரு நல்ல மனிதனோடு செல்வதே மேல் என்று எண்ணி அவரோடு செல்ல முடிவெடுத்ததை நாம் பார்க்கிறோம். என்ன அருமையான சாட்சியுள்ள வாழ்க்கை தாவீதின் வாழ்க்கை! தாவீதை பின்பற்றினால் சிலுவைதான், பாடுகள்தான், துன்பங்கள்தான் என்று தெரிந்தும் அவரை பின்பற்ற முடிவெடுத்தது எவ்வளவு அருமையாக இயேசுவின் வார்த்தைகளை அவர் நிஜ வாழ்க்கையில் பிரதிபலித்தார் என்பதை நாம் இங்கு பார்க்க முடிகின்றது. நம் வாழ்க்கையில் நாம் இந்த சிலுவை உபதேசத்தை பின்பற்றுகிறோமா என்று யோசித்து பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் காணப்படுகின்றோம். பிரச்சனையே இல்லாத சூழ்நிலையில் இயேசுவை பின்பற்றுவது மிக எளிதான காரியம். ஆனால் இயேசுவா உலகமா, இன்பமா துன்பமா, சிலுவையா இயேசுவற்ற உயர்வா என்ற சூழ்நிலையில் தள்ளப்படும் பொழுது என்ன மாதிரி முடிவை நாம் எடுக்கிறோம்? நாம் தற்பொழுது அநேக இடங்களில் காணக்கூடிய காரியங்கள் என்ன? இயேசுவை மறுதலி, இல்லாட்டி உன் உயிரை விடு என்று நற்செய்தி பணியில் இருக்கும் அநேக மிஷனரிகளை, ஃபாதர்களை, சிஸ்டர்ஸ்களை, பாஸ்டர்களை கொலை செய்யக்கூடிய, கொடுமைப்படுத்தக்கூடிய மக்களிடம் தைரியமாக, நான் செத்தாலும் பரவாயில்லை, நான் இயேசுவை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன், சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவின் பின்னால் செல்ல நான் தயார் என்று சொல்லக்கூடிய இன்றைய அப்போஸ்தலர்கள், தேவ பிள்ளைகள் எங்கே? எனக்கு இந்த அற்புதத்தை செய்தா இயேசு, உங்களுக்கும் இதை செய்வார், அந்த இயேசுவை மட்டும் நோக்கி பாருங்கள் என்று ஆபத்தில்லாத, பயமுறுத்தல்கள் இல்லாத சூழ்நிலைகளிலும் இயேசுவை பிறருக்கு வெளிப்படுத்த எண்ணமில்லாத, விருப்பமில்லாத பெயரளவு கிறிஸ்தவர்கள் எங்கே? உலகமெங்கும் போய் நற்செய்தியை அறிவியுங்கள் என்ற நற்செய்தி பணியை மட்டும் நம்மிடம் கொடுத்து விட்டு சென்ற இயேசுவின் உண்மை சீடனாக நான் இருக்கின்றேனா? அல்லது அந்த இயேசுவை பற்றி மற்றவர்களிடம் சொல்வதற்கு எனக்கு அவசியமில்லை, எனக்கு என் குடும்பம், என் பதவி, என் அந்தஸ்து தான் முக்கியம் என்று இயேசுவை பின்னுக்கு தள்ளிவிட்டு இவ்வுலக வாழ்க்கைதான் பிரதானம் என்று நினைக்கிறவனா நான்?
ஜெபம் செய்வோம். உன் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே, அப்படியே செய்ய எங்களுக்கு கிருபை புரியும். ஆமேன்.